பூட்டான்ல இருந்து காரை வந்து இல்லீகலா இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இந்தியாவுக்கு இமாச்சல் பிரதேசத்துல இருந்து கேரளாக்கு கொண்டு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். பூட்டான்ல இருந்து இந்தியாவுக்கு எப்படி இல்லீகலா காரை கொண்டு வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 விதமா கொண்டு வராங்க. ஒன்று பார்ட்ஸா கொண்டு வர்றது, அப்படியும் கொண்டு வராங்க. இன்னொன்று எப்படி அப்படின்னா கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லையா, அதுல வச்சும் கடத்தல் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவதா டூரிஸ்ட் மாதிரி அந்த வெஹிக்கிள ஒரு டூரிஸ்ட் மாதிரியே ஒருத்தர் ஓட்டிட்டு வருவார். வந்ததுக்கு அப்புறம் இங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட டீலிங்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே வண்டியை விட்டுட்டு அவரு ரிட்டர்ன் ஆயிடுவார். ஸோ இந்த வண்டி இங்க யாரு டீலிங் பேசினாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸை இவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ இந்த 3 விதத்துல வந்து பூட்டான்ல இருந்து காரை வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸ் கமிஷனர் வந்து டிஜுவே சொல்லியிருக்காரு. സെക്കൻഡ് ഹാൻഡ് കാഴ്സ് ഒരു കാരണവശാലും ഇന്ത്യയിലേക്ക് ഇമ്പോർട്ട് ചെയ്യാനായിട്ട് അനുവാദമില്ല. TR-ലൂടെ അല്ലാതെ. TR എന്ന് പറഞ്ഞാൽ ട്രാൻസ്ഫർ ഓഫ് റെസിഡൻസ്. சரி, ஏன் இது இல்லீகல், இப்படி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, இந்திய சட்டப்படி செகண்ட் ஹேண்ட் காரை இந்தியாவுக்கு இம்போர்ட்டே பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு விதத்துல இல்லாம, அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை தவிர எந்த விதத்திலையும் இந்த மாதிரி காரை வந்து செகண்ட் ஹேண்ட் காரை இங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு அனுமதியே கிடையாதான். இந்த ஆப்ஷன்லயுமே, இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆப்ஷன்லயுமே சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது அந்த வண்டியே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல அவரு வந்து அங்க யூஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கு, இங்க கொண்டு வர வண்டிக்கு கிட்டத்தட்ட 160% வந்து டாக்ஸ் கிட்ட பே பண்ணணும்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு தனி ரூல்ஸ்ன்னு வைங்க. വെളിയിൽ ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരാൾ 3 വർഷമെങ്കിലും ഉപയോഗിച്ചിട്ടേക്കണം. അത് കഴിഞ്ഞ് ട്രാൻസ്ഫർ ചെയ്ത് ഇവിടെ വരുമ്പോൾ അയാൾക്ക് 160% ഡ്യൂട്ടി അടച്ച് കൊണ്ടുവരാവുന്ന ഒരു ഫെസിലിറ്റിയാണ്. இந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் நீங்க வந்து அந்த காரங்க கொண்டு வர முடியும். ஸோ இது இல்லாம நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அது இல்லீகல் தான். பட் இதுலயுமே நிறைய இல்லீகலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மொத்தமா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வரியை வந்து கட்டாம ஏமாத்துறதுக்கான விஷயங்களை பண்றதுக்காக தான் அந்த இல்லீகலா இங்க கொண்டு வர்றது.